தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய நான் யார் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஞான இந்திரியங்கள் ஐந்தும், வாக்கு, கை, கால், பாயு, உபஸ்தம் என்ற கர்ம இந்திரியங்கள் ஐந்தும் ஆக நம் உடலை இயக்கும் 10 உறுப்புகளையும் சேர்த்து அவைகளுக்கு நான் என்ற பொருளை கற்பிக்கலாமா? கூடாது. இந்த 10 அச்சேதன உறுப்புகளும் மனதினால் செலுத்தப்படுகின்றன. அவையெல்லாம் தன்மாத்திரையிலிருந்து உண்டானவைகளே. அவைகள் ஸ்வயம் பிரகாசம் உடையவை அல்ல. அவைகளால் மனதின் உதவியின்றி வேலை செய்ய இயலாது. அவைகளுக்கு ஆரம்பமும் முடிவும் உண்டு. ஞானேந்திரியங்கள் ஐந்தும் சத்துவகுணத்தின் விளைவுகளே ஆகும். ரஜோகுணத்தின் விளைவுதான் 5 கர்மேந்திரியங்கள். கண்கள், கைகள் அல்லது கால்கள் வெட்டுப்பட்டாலும் நான் என்பது எஞ்சியிருக்கிறது. நல்ல உறக்கத்தில் நம் புலன்கள் வேலை செய்வதில்லை. எனினும் உறங்கி விழிக்கும் பொழுது நான் நேற்று ராத்திரி நன்கு உறங்கி மகிழ்ந்தேன் என கூறுகிறீர்கள். இந்திரியங்கள் நான் என்ற மூல வஸ்துவாக இருப்பின் இப்பேரின்ப அனுபவம் ஏற்பட்டிருக்க முடியாது. மேலும் எனது கண் என்று நீங்கள் உங்கள் கண்ணை சுட்டி காட்டுவதிலிருந்து கண் என்ற புலன் ஒரு உறுப்பு என்றும், புலன்களை உடையவன் புலன்களிலிருந்து வேறுபட்டவன் என்றும் நன்கு விளங்குகிறது. எனவே புலன்கள் நான் என்ற மூலப்பொருள் ஆகாது. மேலும் நான் என்ற தோற்றம் நம் உடலை இயக்கும் பிராணனுக்கு பொருந்துமா? பிராணனும் அந்த நான் அல்ல. இது ரஜோகுணத்தின் விளைவே. இது ஜட்டம் அல்லது அச்சேத்தனமாக இருக்கிறது. நீங்கள் உறங்கும் பொழுது உங்கள் மூச்சு உங்களுடைய சிநேகிதனை அழைத்து, ராமகிருஷ்ணா, உங்கள் ஆசனத்தில் அமருங்கள் என்று கூற முடியாது. அதற்கு தனது சுகதுக்கமோ அல்லது பிறருடைய சுகதுக்கமோ தெரியாது. பிராணனால் இயக்கப்படும் இந்த ஸ்தூல உடல் உயிருடையது போல எல்லாவித வேலைகளிலும் ஈடுபடுகிறது. பிராணனுக்கு ஆதியும் அந்தமும் உண்டு. பிராணாயாமத்தினால் நமக்கு நம் மூச்சை அடக்கவோ நிறுத்தவோ முடியும். இதிலிருந்து அடக்குபவன் அடக்கப்பட்டிருக்கும் பொருளிலிருந்து வேறானவன் என்பது தெரிகிறது. சில யோகிகள் பூமிக்கு அடியில் தங்களை 1 மாத காலமாக புதைத்துக் கொண்டு விடுகிறார்கள். அவர்களின் மூச்சு முற்றிலும் நின்று விடுகிறது. எனினும் அவர்கள் தொடர்ந்து வரும் நான் என்ற தோற்றத்துடன் வெளிவருகிறார்கள். ரஞ்சித் சிங்கச்சேரியில் பல மாதங்களாக ஒரு பெட்டியில் அடைத்து வைக்கப்பட்ட ஹரிசிங் யோகி தொடர்ந்து வரும் நான் என்ற உணர்ச்சியுடன் வெளியே வந்தார். நீரில் மூழ்குவதால் மூச்சு நின்றுவிட்ட மனிதனுக்கு செயற்கை சுவாச முறையில் மூச்சு வந்து விடுகிறது. அவன் தனது பழைய நிலையில் திரும்பவும் உயிர் பெற்று விளங்குகிறான். மேலும் எனது பிராணன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இது பிராணன் ஒரு கருவி என்பதையும், அதை உடையவன் அதனின்றும் வேறாக இருக்கிறான் என்பதையும் குறிக்கிறது. ஆகையால் பிராணன் நான் அல்ல. மேலும் இந்த நான் என்ற தோற்றத்தை மனதோடு சம்பந்தப்படுத்தலாமா? மனதும் நான் அல்ல, அது அச்சேதனம். மனது எண்ணங்களின் மூட்டையே. இவ்வெண்ணங்களெல்லாம் அவற்றை பிறப்பிக்கும் மனிதனை சார்ந்தவை. எல்லா சிந்தனைகளுக்கும் மூல காரணம் நான் என்ற எண்ணம்தான். நினைக்கிறவன் இல்லாவிட்டால் நினைப்பு இருக்காது. எல்லா எண்ணங்களும் இந்த நான் என்ற எண்ணத்தை சுற்றி இருக்கின்றன. மனது அந்தகாரத்தில் வளர்கிறது.
அது மறக்கிறது. அது ஒவ்வொரு நிமிடமும் மாறுகிறது. 2 தினங்கள் சேர்ந்தாற்போல் ஆகாரத்தை நிறுத்திவிட்டால் அதற்கு நேராக நினைக்க முடியாது. சுஷுப்தி அவஸ்தையில் தனது மனது வேலை செய்கிறதில்லை. மலம், வாசனைகள், ஆசைகள் இவற்றால் மனதானது நிறைந்திருக்கிறது. கோபம் வந்த சமயம் அது தடுமாறுகிறது. பயத்தில் அது நடுங்குகிறது. அதிர்ச்சியில் அது அமுங்கி விடுகிறது. இவ்வாறு இருக்கையில் மனதை எப்படி சுத்த ஆத்மாவாக கொள்ள முடியும்? சத்வகுணத்தின் விளைவே மனம். மனம் அது உங்கள் கருவி. என் மனம் என நீங்கள் கூறுவீர்கள். ஆகையால் மனம் நான் என்பதற்கு வித்தியாசப்பட்டதாக இருக்கிறது. அதற்கு ஆதியும் அந்தமும் உண்டு. அது மாறும் எண்ணங்களை கொண்டது. அது மாறுதல்களுக்கு உட்பட்டது. எப்பொழுதும் துன்பப்படுவதும் வேதனைப்படுவதும் அதன் தொழில். அது ஆத்மாவால் அறியத்தக்க ஒரு பொருள். அதை ஒரு பொழுதும் அறிவு பொருளோடு சம்பந்தப்படுத்துதல் கூடாது. மேலும் மனதையும் எண்ணங்களையும் உங்களால் அடக்க முடியும். அடக்குபவன் அடக்கப்படும் பொருளாகிய மனதை காட்டிலும் வேறாகி இருக்கிறான். கை கால்கள் முதலியன போலவோ, ஆடைகள், மேஜைகள், நாற்காலிகள் போலவோ, நீங்கள் வசிக்கும் வீட்டை போலவோ அல்லது உங்களது சொத்தை போலவோ உங்களுக்கு வெளியில் இருக்கிறது மனம். நித்திரையில் மனமில்லை. எனினும் நீங்கள் தொடர்ந்து வரும் நான் என்ற உணர்ச்சியுடன் எழுந்திருக்கிறீர்கள். ஸ்மரணை இல்லாத பொழுது, நினைவு இல்லாத பொழுது அல்லது இது போன்ற இதர நிலைகளில் பாதியோ அல்லது முழுதாகவோ மனதின் வேலைகள் நின்றுவிடுவதை கவனியுங்கள். அவர்கள் தங்கள் ஞாபக சக்தியையும் ஏனைய சக்திகளையும் அரைகுறையாகவோ முழுதாகவோ இழந்து விடுகின்றனர். எனினும் நான் என்றது மட்டும் தங்கியிருக்கின்றது. சில சமயம் இழந்த மனதை அவர்கள் திரும்ப பெறுகின்றனர். கெட்ட காரியங்களாலோ அல்லது தப்பான வழிகளாலோ மனம் செல்லும் பொழுது மனசாட்சியால் அது தடுக்கப்படவோ பயமுறுத்தவோ செய்யப்படுகிறது. நீங்கள் மனதிலிருந்து வேறுபட்டவர் என்பதை இதுவே நிரூபிக்கின்றது. ஆகையால் மனமும் நானல்ல என்ற செய்தியுடன் இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து நாளை இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.